அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் யார் என்று நாம் அறியும்படியாக தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நம்முடைய சுயபலனோ நம்முடைய மாம்சீக திறமையோ உலகத்தின் அறிவோ உலகத்தின் செல்வமோ நம்மை நடத்தி வரவில்லை. எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவனுடைய கரம் தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. சில வேளைகளில் உங்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறுகளை செய்வதாக நாம் பார்ப்போம். அந்த நேரத்தில் அதை தண்டிக்கும்படியாக சிலர் கண்டிக்கும்படியாக முன் வரும்போது அந்த கண்டிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக அவருடைய தகப்பனும் தாயும் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் செய்கிறார். கவரை உன்னை அடிச்சிருவேன், செஞ்ச தப்புக்கு உன்னை தண்டிச்சிருவேன், ஆனாலும் உங்கள் அப்பா முகத்துக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன். இப்படி சொல்லி கேள்விப்படுறீங்களா? உங்கள் அம்மா முகத்துக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் இப்படி சொல்லி கேள்விப்படுறீங்களா? அப்படி சொல்லி கேள்விப்படலைன்னா அப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் மாறுங்க. ஏன்னா நம்ம அப்பா முகத்துக்காக நம்ம மேலே கோபம் படுவாங்க. அவர் மகன் தானே, உன்னை விட மாட்டேன்னு சொல்லி நம்மளை இன்னும் அதிகமாக தண்டிப்பாங்க. ஆனால் நம் தாயும் தகப்பனுமாகிய தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? ஆபிரகாம். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும். எத்தனை உடன்படிக்கை பண்ணியிருக்காரு? யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கொள்ளுங்க. ஒவ்வொரு விதமான விசேஷித்த உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நினைவு கூறுவேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க. முதலாவது ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ரெண்டாவது யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை, மூன்றாவது ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை. 3 உடன்படிக்கையை நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்மகிட்ட ஒரு அப்பாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? ஒரு அப்பாலஜி. சில நேரங்களில் நம்ம உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாய் அந்த கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ சரியாக வச்சுக்கிறவியா, இழந்துட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு அப்பாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. வாசிப்போம் அந்த அப்பாலஜியை. வாசிங்க. தேசம் அவர்களாலே விடப்பட்டு இல்ல பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால். என்னன்னா சில நேரங்களில் தேவனுடைய நியாயங்களிலிருந்து நம்ம விலகி நின்று இருக்கிறோம். சில நேரங்களில் தேவனுடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்காம இருக்கோம். சொல்லுங்க. சில வேளைகளில் தேவனுடைய நியாயங்களுக்கு நம்ம கீழ்ப்படியில, சில வேளையில தேவனுடைய கட்டளைகளை நம்ம மறந்ததுனால. வாசிப்போம். அடைந்த தங்களுக்கு தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில அனுபவித்த இந்த கஷ்டத்தை நம்ம என்ன சொல்லணுமா? நியாயம்தான். சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கஷ்டத்துக்கு நியாயம்தான். நான் இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் நியாயம்தான். எதனாலனா நான் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நான் கொஞ்சம் கடைப்பிடிக்காதனால என் வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க? அது நியாயம்தான் சொல்லி. ஆமென். அது நியாயம், நீ ஏற்றுக்கொள்ளு ஆண்டு சொல்றாரு. அப்படிதான் வசனம் திருப்பி வாசிங்க. அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். ஒத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தண்டனைக்கு நியாயம்தான். ஏன்னா நான் கர்த்தருடைய நியாயங்களை கட்டளைகளை கடைபிடிக்காதனால எனக்கு இந்த தண்டனை வந்திருக்கு. நான்னா என்னுடைய தலைமுறையின் காரியங்கள் கூட எனக்கு இருக்கலாம். அதனால ஆண்டவர் என்ன சொன்னா, கொஞ்சம் ஒத்துக்கப்பா, அக்செப்ட் பண்ணு, அப்பாலஜி கேளு. சொல்லுங்க. ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே உடைய நியாயங்களை கடைபிடிக்கல ஆண்டவரே, உடைய கட்டளங்களை மீறி நடந்த ஆண்டவரே, இன்றைக்கு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த இந்த தண்டனைகளுக்கு இதுதான் காரணம், நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, இதற்காக நான் போராடக்கூடாது ஆண்டவரே. என்ன ஒரு விஷயம், இந்த மன்னிப்பை அங்கீகரிச்சுக்கோங்க, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவரே நீர் எங்களை மன்னித்தள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். இந்த மாதத்தில் மன்னிப்பு கேட்டுட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா போதுங்க, உடனே நினைக்கிறேன்றாரு. ரொம்ப ஈஸியான தெய்வம் இல்லையா? இனி நமக்கு தண்டனை கிடையாது. சொல்லுங்க. இனி எனக்கு தண்டனை இல்லை. ஏன்னா நான் என்ன செஞ்சேன்? அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வீட்டில் பிரச்சனை வரும்போது தப்பு நீ ஒத்துக்கோ, பிரச்சனையை விட்டுறேன் சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டீங்களா? அது எப்படி நான் செஞ்ச தப்பு, நான் தப்பே செய்யலை போராடுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை, தப்புன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். நான் ஒரு குடும்பத்தில் போய் குடும்ப சமாளிக்க போகிறேன். அந்த பையன் வந்து அவங்க கணவன் மனைவி மேலே தாயார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறான். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தப்பே செய்யலை போராடுறாங்க. நான் உடனே அந்த தாயாட்டையும் அந்த சகோதரனுடைய மனைவிட்டே சொல்கிறேன், இந்த பிரச்சனை முடியும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆமாம் பாஸ், இந்த பிரச்சனை முடியணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சரியாயிருந்தாங்க. எவ்வளவோ பேசிட்டோம் பாஸ், சரியாகலை, ஒரு வாரத்தில் எப்படி பாஸ் சரியாகும்?
சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிக்கணும். என்ன சொல்லணும் பாஸ்டர்? தப்பு தான், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை எந்திரிச்சு 2 பேரும் சொன்னாங்க, தப்பு தான்ப்பா, நாங்கள் இனி செய்ய மாட்டோம். இந்த ஒரு வார்த்தையை அன்னைக்கே சொல்லி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கால, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சமாதானம் இல்லை, எவ்வளோ போராட்டம். இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் முடிஞ்சிருக்குமா பாஸ்டர்? இது தெரியாமல் தான் பாஸ்டர் 3 மாதம் இவ்வளோ பயங்கர பிரச்சனை. இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிற இந்த ஒரே வார்த்தை சொல்லுங்கள், நியாயம்தான் ஆண்டவர், நீங்கள் எங்களை தண்டிச்சது நியாயம்தான் ஆண்டவர், இந்த போராட்டங்களுக்கு நியாயம்தான் ஆண்டவர், இந்த கண்ணீர் எங்களுக்கு நியாயம்தான் ஆண்டவர், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவர். சொல்லுங்க, ஒரு விஷயம் மன்னிப்புகளுங்க. என்ன நம்ம சுயத்தை வச்சு பேசுவோம், நான் எதில் தவறிட்டேன், நான் எதில் விலகி போயிட்டேன், எதனால என்னை தண்டிச்சிங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். யோபு இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, நான் சிருஷ்டிக்கும் போது நீ எங்கே போயிருந்தேன், நான் உண்டாக்கும் போது எங்கே போயிருந்தேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கும் போது எங்கே போயிருந்தேன் கேட்குறாரு. கடைசியாக சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட, யோபு, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை ஒத்துக்கிற போது தான் ஆண்டவர் யோபுக்குள்ள ஆசீர்வாதத்தை அனுப்ப முடியுதுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவர் நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய மீறுதல் தான் இந்த தண்டனைக்கு காரணம், என்னுடைய அக்கிரமம் தான் அந்த தண்டனை காரணம், நான் உண்மை மறுதளிச்சதான் இந்த தண்டனை காரணம், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதான் இந்த தண்டனைக்கு காரணம். நியாயம்தான் ஆண்டவரே, இந்த தண்டனை எனக்கு ஏன் வந்துச்சு நான் இனி கேட்க மாட்டேன். சொல்லுங்க, இந்த தண்டனை இனி ஏன் வந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன். அக்செப்டன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு அக்செப்டன்ஸை கொடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுங்க. ஆண்டவரே இனி என்னை தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவர் இனி என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிங்க. சொல்லுங்க, ஒரு விஷயம் மன்னிங்க. இனி என் குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம், என் தொழிலில் நஷ்டம் வேண்டாம், என் வாழ்க்கையில் பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே, ஒரு விஷயம் என்ன மன்னிங்க. இதுவரைக்கும் ஏற்பட்ட எல்லா உபத்திரவும் நியாயம்தான் ஆண்டவரே, நியாயம்தான் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக இதுவரைக்கும் வழக்காடி இருந்தேனா, உமக்கு முன்பாக எதிர்த்து பேசியிருந்தேனா, உமக்கு முன்பாக உண்மை குற்றப்படுத்தி இருந்தேனா, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த தண்டனை எல்லாம் நியாயம்தான் ஆண்டவரே. ஏன்னா தேவன் நீதிபரர், அவர் உங்களை தண்டிக்கிறதுக்கு நீங்கள் அவரை குற்றப்படுத்திடாதீங்க, அவர் கொடுத்த இந்த சிச்சையை நீங்கள் எதிர்த்து பேசிடாதீங்க. ஆண்டவரே நீர் செய்தது நியாயம். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்தது நியாயம். ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவரை நம்ம ஒரு நாள் குற்றப்படுத்திடக்கூடாது. குற்றப்படுத்துறதுனால தான் நம்ம மன்னிக்கப்படாமல் இருக்கிறோம், குற்றப்படுத்துறதுனால தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாமல் இருக்கிறோம், குற்றப்படுத்துறதுனால தான் நாம் இன்னும் தேவனுடைய அன்பிலிருந்து விலகி நிற்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, நியாயன்னு ஒத்துக்கோப்பா, நியாயன்னு ஒத்துக்கோப்பா. ஏன்னா அவரை குற்றப்படுத்துறோம்னு நாங்கள் எங்கெங்க போவோம். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மன்னித்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என் குற்றத்தை மன்னிச்சிருக்கிறார். குற்றத்தை மன்னிச்ச தேவன் என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? வாசிங்க 23ஆம் வசனம், வாசிங்க 22 சார் 42. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன். அல்லேலூயா. கரங்களை தெரியாது. ஒரே ஒரு அக்செப்டன்ஸ், நான் செஞ்சது தப்பு தான், அதனால வந்த தண்டனைக்கு நான் தண்டனை தான் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, உன் மேலே பண்ண உடன்படிக்கையில், உன் தகப்பன் மேலே பண்ண உடன்படிக்கை, உன் ஆதி தகப்பன் மேலே பண்ண உடன்படிக்கையை உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் நினைவு கூற போறேன் சொல்றாரு. நீ நம்ம எதிர்த்து வழக்காடுகிறவர்கள் இருக்கக்கூடாது, தேவனோட ஒப்புரவாகி பயணிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இனி பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நியாயம்தான், இனி நீங்கள் எனக்கு நன்மையாக நடத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது உடன்படிக்கை எப்போ நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்குதுன்னா, வேதத்தின்படி தேவன் நோவாவோடு பண்ணுகிற உடன்படிக்கை தான் முதல் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை என்றால், வாசிப்போம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 17-18. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். உலகத்துல இனி எந்த விதமான போராட்டம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவரே? உன்னை விட்டு விலக மாட்டாரு. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிங்க, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறேன். எப்படிப்பட்ட உடன்படிக்கை தெரியுமா? சொல்லுங்க, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை. தேவன் சொல்றாரு, மீண்டும் நினைவு கூறி, இன்றைக்கு நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்.
நீயும் உன்னோடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியும். ஆமென். கரங்களை தட்டுங்க. யாரெல்லாம் பேழைக்குள்ள வந்துட்டாங்க? கர்த்தருடைய பேழை என்ற தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு, நான் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். நீயும் உன் குமாரரும் பிள்ளைகளும் இனி அழிந்து போகாதபடி, அழிவுக்கு தப்பி நிற்கும்படி கர்த்தருடைய பேழையாகிய அவருடைய ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிறீர்கள். ஆமென். இன்றைக்கு தேவன் அதை சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. இனி நம்மை தேவன் ஒருபோதும் அழிப்பதற்கு மறப்பதற்கு போதுமானவர் அல்ல, அவர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப முதலாவது உடன்படிக்கை வார்த்தையினாலே உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, முதலாவது உடன்படிக்கை வார்த்தையினாலே உண்டாயிருக்கிறது. இரண்டாவது உடன்படிக்கை எப்போ உருவாச்சு தெரியுமா நமக்கு? ஆமென். இல்லை, அதற்கடுத்து தொடர்ந்து வார்த்தையினால உடன்படிக்கை. மோசையோடு ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கை. சீனாய் மலை மேலே கர்த்தர் அவரை அழைத்து 40 நாள் அளவு தம்முடைய வார்த்தையினாலே பேசி, இனி என் வார்த்தையின் உடன்படிக்கை வார்த்தையாய் மட்டுமல்ல எழுத்தாக உறுதி செய்யப்படுத்தப்பட்ட கற்பனையாக மாறப்படும் என்று இரண்டாவது உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். சொல்லுங்க, முதல் உடன்படிக்கை வார்த்தையாய் இருந்தது, இரண்டாவது உடன்படிக்கை எழுதப்பட்ட எழுத்தாக மாறினது. அப்ப மூன்றாவது உடன்படிக்கை எது தெரியுமா? அவர் இரத்தத்தையும் ஜீவனையும் நமக்காக கொடுத்து புதிய உடன்படிக்கையாக நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, முதல் உடன்படிக்கை வார்த்தையாக இருந்துச்சு, ரெண்டாவது உடன்படிக்கை எழுத்தா இருந்துச்சு, மூன்றாவது உடன்படிக்கை ஜீவனாக இருக்கு. ஆமென். இந்த ஜீவனுள்ள புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஈசாக்கின் உடன்படிக்கை, யாக்கோபின் உடன்படிக்கை, வார்த்தையின் உடன்படிக்கை, எழுத்தின் உடன்படிக்கை, ஜீவனின் உடன்படிக்கை. ஏன்னா யாக்கோபு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கும்படியாக இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படி சொல்ல தெரியுமா? டேவிட் சிட்டி, தாவீதின் நகரம் என்றுதான் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதின் குமாரனாகவே இயேசு இன்றைக்கும் அழைக்கப்படுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். சொல்லுங்க, முதல் உடன்படிக்கை எது? வார்த்தை. இரண்டாவது உடன்படிக்கை எழுத்து. மூன்றாவது உடன்படிக்கை ஜீவன். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு இருக்கிறார். இந்த மூன்று உடன்படிக்கைக்குரியவர்களாய் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். வாசிப்போம் இப்பொழுதும். அல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. ஏன்னா முன்னோர்கள் முதல் முன்னோர் எழுதுறோம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக. ஃபர்ஸ்ட் கவனன்ட். தேவன் ஒரு மனுஷனுடைய காரியத்தில் மேன்மை பாராட்டும்படி உயர்த்தும்படி ஒரு லிட்ரலி அக்ரிமெண்ட்டை ரெடி பண்றாரு. அந்த அக்ரிமெண்ட் தான் ஆபிரகாமோடு பண்ணுகிற உடன்படிக்கை. வாசிங்க. உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஃபர்ஸ்ட் அந்த அக்ரிமெண்டோட விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய பெருக்கம். இதுதான் நீங்க கர்த்தருடைய பேழையத்துக்குள்ள வந்த உடனே தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னது? ஏன்னா அங்க சொல்றாரு, நோவாவோட பேசின உடன்படிக்கை என்னது? கர்த்தருடைய பேழையத்துக்குள்ள பிரவேசிக்கிற உடன்படிக்கை. கர்த்தருடைய பேழையத்தில் பிரவேசித்த பிறகு அந்த ஆலயத்துக்குள்ள வந்த உடனே ஆபிரகாமோடு பேசின அந்த உடன்படிக்கை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரும்பி வாசிப்போம். ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். எந்த சூழ்நிலையில அந்த வார்த்தையை தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையில பேசுறாரு? அவர் குழந்தையற்றவர். குழந்தை என்பது ஆசீர்வாதத்தின் தொடக்கம். குழந்தை என்பது சாபத்தின் முறிப்பு. குழந்தை என்பது அபிஷேகத்தின் ஆரம்பம். தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணுகிற அந்த உடன்படிக்கை, நீ இல்லாத இந்த நிலைமையிலே நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன். யாரில் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் தட்டுவோம். ஆமென். யாருக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லுங்க? அந்த முதலாவது நோவாவோட பேசின ஆசீர்வாதம் என்ன? உடன்படிக்கை என்னது? நீயும் உன் குமாரனும் கர்த்தருடைய பேழைக்குள் பிரவேசியுங்கள். அப்ப கர்த்தருடைய பேழையாகி இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்க உங்களுக்கு தான் இந்த உடன்படிக்கை. எந்த நிலைமையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர்? ஒன்றுமில்லாத நிலைமையில உங்களை பலுகி பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைக்கிறார். வாசிங்க தொடர்ந்து.
அப்பொழுது ஆபிராம் ஆ. முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஆ. தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், ஆ. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் இனி எனப்படாமல் உன் பேர் குறைவுபட்டவன் என்று இராமல், நான் வெறுமையானவன் என்று இராமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் திரளான ஜாதியில் தகப்பனை ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன் அடையாளத்தை தேவன் இந்த மாதத்திலே மாற்ற போறார். இவன் ஒன்றுமில்லாதவன், இவன் குறைவுபட்டவன், இவன் எடுத்ததெல்லாம் நஷ்டம், இது உங்க வாழ்க்கையில மேன்மையே வராதுன்னு சொல்லி உலகம் உங்களை ஆபிரகாம் என்று அழைத்ததை ஆண்டவர் சொல்கிறார். பெருக்கத்தின் பிள்ளையாய் ஆபிரகாம் என்று தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். முதலாவது உடன்படிக்கையை தேவன் இன்றைக்கு தந்திருக்கிறார். கரங்களை திருக்கத்திற்கு நன்றி செலுத்துவோம். குறைவுபட்ட என்னை பெருக்கத்தின் மகனாக மனுஷனாக தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையோடு நம் வாழ்விலே தேவன் பயணிக்க சித்தமாக இருக்கிறார். 3 மாதங்கள் இருக்கு. 3 உடன்படிக்கையை இந்த 3 மாதத்தில் நிறைவேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் எந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவார்? ஆபிரகாமின் உடன்படிக்கை. அடுத்த மாதம் எந்த உடன்படிக்கை நிறைவேறும்? ஈசாக்கின் உடன்படிக்கை. கடைசி மாதம் கர்த்தர் பிறந்துருவார். ஆமென். இந்த உடன்படிக்கையோடு தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் வார்த்தையா இருக்கிறது, அடுத்த மாதம் பத்திரமா மாறணும். இந்த மாதம் நம்ம என்ன செய்யணும்? பேச்சுவார்த்தையில் இருக்கணும். இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு. அடுத்த மாதம் அதை என்ன செய்யணும்? பத்திரம் போடணும். அதுக்கு அடுத்த மாதம் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அதுதான் ஜீவன். யாரை விசுவாசிக்கிறீங்க? கரங்க. இந்த மாதம் என்ன மாதம்? ஒப்பந்தம் பேசுகிற மாதம். ஆமென். அடுத்த மாதம் நிதர்சனமாக எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்யப்படுகிற மாதம். அதுக்கு அடுத்த மாதம் நாம் பிரவேசிக்கத்தக்க மாதம். அதனால் 3 உடன்படிக்கை தேவன் நினைவு கூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இதற்காக நாம் பயணிப்போம். வாசிப்போம் அடுத்த வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அவர் அன்றைக்கு கொடுக்கவில்லை, ஆனால் கொடுத்து விட்டேன் என்று தன் வார்த்தையினாலே உறுதிப்படுத்தி பேரை மாத்திரமல்ல உத்தரவாதத்தையும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்லுகிறவன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, நான் சொன்னபடி உயிர் தந்த இயேசு. ஆமென். இன்றைக்கு அவர் உங்களோடு பேசி அவர் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாசிப்போம் 7ஆம் வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். நீங்கள் ராஜாக்களை பெற்றெடுக்கக்கூடியவர்களாய், ராஜ்யத்திற்குரியவர்களாய் தேவன் இன்றைக்கு உங்களை மாற்றி இருக்கிறார். இனி உங்கள் பிள்ளைகள் ராஜா வீட்டு பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றப்படுவார்கள். கரங்களை நினைச்சிடுவோம். அவரே கஷ்டப்படுவார். கடந்த நாட்களில் என்னுடைய வண்டி சர்வீஸ் கொடுத்தேன். வண்டி ரிப்பேர் பார்த்துட்டாரு. அந்த வண்டி ரிப்பேர் பார்க்குறவருக்கு மனைவி இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ நான் கேட்டேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் நான் தான் செஞ்சு கொடுப்பேன், நான் செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த வண்டி ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஒரு ரிப்பேர் சார்ஜ் கேட்டார். 1300 வரும்னு சொன்னார். சரிங்க, அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது. உடனே ஹெட்லைட் மாத்திரம் சொன்னார். நான் சொன்னேன், இப்போ கையில் காசு இல்லை, அடுத்த மாற்றிக்கலாம் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஆள் நல்லா இருக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாரு. அதை சிரிச்சுக்கிட்டே, எங்க 1000 ரூபாயில் நான் எனக்கு கஷ்டப்பட போகிறேன், இப்போ வேணா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த நேரத்தில் இந்த வார்த்தை விசாரிச்சுக்கிட்டு, இப்போ உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. ஆமாம், நான் சமைச்சா தான் என் பிள்ளைக்கு பிடிக்கும்னு. நான் உடனே சொன்னேன், என் பிள்ளைகளுக்கும் நான் சமைச்சா பிடிக்கும், நானும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவருக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் இருங்க சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் உடனே பல்பை வாங்கி மாட்டி விட்டார். நீங்கள் காசை கொடுக்க வேணாங்க, எனக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. அவருடைய இருதயத்தில் அவர் தொட்டுருச்சா. சொன்னார், அவர் என்ன மனுஷையா, பிள்ளைக்கு என்ன போல் அவர் செஞ்சு கொடுக்குறேன்னாரு. அப்படி பார்த்தோன்னா இங்கே நிறைய பிரதர்லேருந்து எல்லாரும் பிள்ளைக்கு நாம தான் செஞ்சு கொடுக்குறோம் இல்லை. ஆமென். லைட்டை போட்டு விட்டுட்டு உங்களுக்கு லைட்டு காசு வேணாங்கண்ணா. சரி, எங்கள் கடங்காரன் ஆக்கிட்டீங்க. இப்போயும் அவருக்கு பணம் கொடுக்கல. அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னோடனே அவர் இருதயத்தில் அவர் பக்கம் சொல்கிறாரு, வேறு எது சொல்லியிருந்தாலும் அவருக்கு நான் செஞ்சுருக்க மாட்டேன், பிள்ளைக்கு அவர் தான் கொடுக்குறேன்னாரு. அவர் கொடுக்குறேன்னு சொன்னால் என் இருதயம் குத்தப்பட்டுருச்சு. லைட்டை போட்டார் கத்தனால. ஆக தேவனாய கத்தர் எப்படியாயும் ஏதோ நினைவு கூற அவர் ஆயத்தமாக இருக்கு. ஒரு மனுஷன் இருந்ததில் ஒரு சின்ன வார்த்தை பேசுது. உடனே கூட சொல்கிறார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் பேசுனீங்க, ஒன்றுமே சொல்ல லைட்டை மாட்டிட்டு போகன்றாரு. தேவன் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகள் குறைவுபட்டவர்கள ராஜா வீட்டு பிள்ளைகளாக மாற்றப்படுவதற்கு முதலாவது உன்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். நீ நிறைய சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ கஷ்டப்படுகிறவனா இல்லை, நான் உன்னை ராஜாவை மாத்துறேன். நம்ம இருதயத்தில் அப்படி இருக்கு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை மட்டும் நல்லா இருக்கணும்னு நிரம்புறேன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லைங்க, நீயே ராஜாவாக போற. யாரை விசுவாசிக்கிறாங்க தட்டுங்க. நீ ராஜாவாகி உன் பிள்ளைகள் ராஜாக்களாக மாற்றப்படுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர். இப்போ யார் முதல் ராஜாவாக போகிறது சொல்லுங்க? நான் ராஜாவாக போகிறேன். ஆமென். ஏன்னா நிறைய நேரம் நான் சாட்சிக்கிறேன், அப்பா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை தான் இது நல்லா இருக்கான். இல்லைங்க, எங்கள் அப்பாவும் ராஜா, நானும் ராஜா, என் பிள்ளையும் ராஜா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் தரித்திரப்பட்டு என் பிள்ளை ராஜாவுக்கு இல்லை, நான் சந்தோஷமாய் தேவனை துதித்து நான் ராஜாவின் பிள்ளை, நானும் ராஜா, என் பிள்ளையும் ராஜா என்று தேவன் அறிக்கை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதை இன்றைக்கு வார்த்தையாக சொல்கிறாரு. அடுத்த மாதம் நான் லெட்டராக எழுதுவேன் நம்புகிறேன். சரி, லெட்டரில் நம்புவேன். கர்த்தர் வாசிப்போம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி. அவர் யாருக்கெல்லாம் தேவனா இருக்க போறாரு? என் தலைமுறைக்கு அவர் தேவனாக இருக்க போகிறார். என்னை ஆசீர்வாத தேவன் என் தலைமுறையும் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். என் ஆசீர்வாதம் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நினைவு கூறுதல் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த ஃபாரின்லேருந்து வர்றவங்க நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் பொருள் வாங்க விட்டுப்பாங்க. ஒன்று சொல்லுவாங்க, பார்த்தியில என்னெல்லாம் மறந்துட்டேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லைடா நிறைய பொருள் வாங்கினேன், அதில் மறந்துட்டேன். அதான் எங்கெங்கெல்லாம் ஞாபகிச்சிருப்பேன். அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இந்த போயிட்டு வெளிநாடு போயிருந்தவொடனே எங்களெல்லாம் மறந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு சின்ன அதுக்காகவே நான் பார்த்துருக்குறேன். ஃபாரினில் வர்றவங்க இந்த கோடாரி தைல வாங்கிட்டு வருவாங்க. எதையும் மறந்த கூட ஒரு 20 கோடாரி 30 யாருக்கெல்லாம் வாங்கிட்டு வரல மறந்துட்டுங்களா அவங்களுக்குள்ள ஒரு கோடாத்தில். நம்ம ஸ்கூலில் நடத்தும் போது ஒருத்தர் ஒரு டப்பா நிறைய கோடாத்தில் கொடுத்தாரு. நான் சரி இதை கொண்டு என்ன ஃபீஸ் கொண்டு கொடுத்தியான்னு. அது மட்டும்தாங்க கொண்டு வரல. கோடாத்தில் ஒரு டப்பா நிறைய கொடுத்துருக்கேன். ஏன் தலைவலி வருது, இதையும் சேர்த்து போட்டுக்கிறவா. ஒரு டப்பா நிறைய கோடாத்தில் கொடுத்தாரு. கர்த்தர். இன்றைக்கு பாருங்க, மனிதர்கள் நம்மை மறந்து விட்டார்கள். எத்தனையோ நன்மை அவங்களை செஞ்சுருக்கிறோம், எத்தனையோ காரியத்தில் நம்ம உதவி இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, காலங்கள் மாறணுன்னு மறந்துடுறாங்க. நான் கடந்த நாள் ஒரு சாட்சினேன். ஒரு இடத்துக்கு நம்ம சபைக்கு வந்தவரே இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 நாடு போயிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு 3ஆவது சபை ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த நாளுக்கு அவர் சபைக்கு என்ன அழைப்பு கொடுக்கும்போது, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் பாஸ்டர், உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். நான் அப்படியே மேலே நினைச்சினேன், பாஸ்டர் பேரை மறக்கிற அளவு நான் இப்போ அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு, நான் சின்ன ஆளாக போயிட்டேன். இதோடு நினச்சிக்கோங்க. 60 வருஷம் கழிச்சு பேரை மறந்தவரில்ல, 6 மாதத்தில் பேரை மறந்துடு. இந்த வில்லாபுரத்துலேருந்து வருவீங்களா பாஸ்டர், உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. ஸ்டேஜ் இறங்கி வந்து கேட்டால் கூட பரவாயில்ல, எப்படி இருக்கும்? அப்போ நினச்சிக்கிட்டேன், மனுஷன் தான். மேன் இஸ் மேன், காட் இஸ் காட். மனுஷன் தான், தேவன் மட்டும் தான் தேவன். அவன் மாறிடுவான், அவன் மறந்துடுவான். நான் நினச்சேன், இதே பீரோலேருந்து எடுத்து 100 ட்ரெஸ்ஸை கொடுத்தேனையா, ஆலயத்துக்கு வந்து காணிக்க கொடுத்தேனையா. அப்போல்லாம் என்ன பேரில் இந்த மைக்கு, இங்கே இருக்க ஒரு மைக்கு அந்த நம்பர் கொடுத்தது தான். இது என்னுடைய சபை, இங்கே இருக்க ஆத்மாக்கள்லாம் நான் எத்தனை ஆத்மா சபை கொடுப்பேன்னு. கடைசியில் என் பேர் என்ன கேட்டுவிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நாள் மனுஷன் தான், அவன் மாறவே மாட்டான். சொல்லுங்க, மேன் இஸ் மேன், காட் இஸ் காட். மனுஷன் தான். அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்கிறார், ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன். அடுத்ததாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்ப இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோட மட்டும் பண்ணல, சொல்லுங்க, என்னோடையும் பண்ணியிருக்கிறாரு. என்னோட அவர் சைலண்டா பண்ணியிருக்கிறாரு, ஆபிரகாமோட ஓப்பனா பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் சைலண்டா பண்ண உடன்படிக்கையை கவனன்ட்ட இப்போ ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆமென். வாசிப்போம். சங்கீதம் பகுதி 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி வாசிப்போம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி. இருபத்தி 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். இப்ப நம்ம பயந்து என்ன செஞ்ச ஒப்புரவாயிட்டோம். ஆண்டவரே நியாயம்தான், தண்டனைலாம் நியாயம் தான். போராடல, யாரும் ஏற்று போராட போறீங்களா? என்னை எப்படி நீங்கள் தண்டிச்சீங்கன்னு ஏவோ போல சில நேரம் நீங்களும் போராடினது உண்டு, அப்படி தானே போராடினீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் தான். ஒத்துக்கிட்டீங்களே? யாரெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க? கருத்தை ஒத்துக்க. நான் ஒத்துக்கிட்டேன்ப்பா, எனக்கு தண்டனை நியாயம்தான், எனக்கு சந்திக்காம போனது நியாயம்தான், நான் ஒத்துக்கிட்டேன். ஈஸிங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். நியாயம்தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் சாத்தியமாகும். யாருக்கு சாத்தியமாகும்?
கர்த்தருக்கு பயப்படுறா. வாசிங்க. மனுஷன் எவனோ ஆ. அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? வழியை ஓபன் பண்றாரு. இனி நீ எப்படி நடக்கணும், இனி நீ எந்த வழியில போனா நான் உனக்கு உடன்படிக்கை பண்ண அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ போக முடியும், எந்த வழியில அந்த உடன்படிக்கையை நீ ரிசீவ் பண்ண முடியும், ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? கட்டுத்தர்றாரு. வாசிப்போம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், ஆ. அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆமென். உங்க சந்ததி எப்படி இருக்குமா? பூமி முழுவதையும் சுதந்தரிக்க போது. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணாங்க, சகலமும் நமக்கு வரணுங்க. ஆமென். இந்த மேஜையின் கீழ் விழுகிற துணிக்கையை தின்கிற நாய்களை போல ஒருவேளை நாள் நம்ம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம எப்படி வாழணும் ஆண்டவர் விரும்புறாரு? ஒருவனுடைய வீட்டின் கதவை நான் தட்டும்போது அவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு உட்பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் உங்களை என்ன எப்படி இருந்ததுன்னா ஈக்குவாலிட்டியா அவரோடு மேஜையில் உட்கார்ந்தக்கூடிய போஜனம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு நீங்கள் அழுது புலம்பி துணிக்கையின் கீழ் விழுகிற நாய்களை போல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகளாக ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்க விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இனி உங்கள் சந்ததி நீங்களும் கூட பூமியை சுதந்திரிக்க போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். இனி நம்ம எல்லாமே ரெஜிஸ்டர்ட் பாடியாக மாறப்போகுது, எல்லாமே எழுத்துள்ளதாக மாறப்போகுது, வார்த்தை ஜீவனாய் மாறப்போகுது, வார்த்தை ஜீவனுக்கு தகுதியுள்ளதாய் மாற்றுவதற்கு தேவன் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாசிப்போம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. இது பேர் என்னவா? ரகசியம். எது ரகசியம்? எதனால நம்ம ஆண்டவரோட எதிர்த்து போராடணுமோ அதை ஒத்துக்கிறது தான் ரகசியம். இந்த ரகசியத்தை கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆண்டு சொல்றாரு கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நிறுத்துங்க. ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. ஆமென். இப்போ என்ன சொல்றாரு? உடன்படிக்கையை நான் ஓபன் பண்றேன். ஏன்னா யாருக்கு தேவன் அந்த உடன்படிக்கை கொடுப்பாரு சொன்னா கீழ்ப்படிதல் மட்டும் இல்ல, தவறுகளை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி ரகசியத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு உடன்படிக்கையை திரும்பவும் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட தெரியுமா? நித்திய உடன்படிக்கை. இனி இது மாறாத உடன்படிக்கை, தலைமுறை தோறும் உங்களோடு நிலை நிற்கத்தக்க உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஈசாக்கின் உடன்படிக்கை, யாக்கோபின் உடன்படிக்கை நிறைவேறும் அளவும் அவரிலிருந்து நாம் விலகி விடவே கூடாது. இந்த 3 மாதங்களும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே உடன்படிக்கையின் மாதம். இந்த 3 மாதம் என்ன மாதம்? உடன்படிக்கையின் மாதம், உடன்படிக்கை நிறைவேறுகிற மாதம். முதலாவது இந்த மாதம் என்ன உடன்படிக்கை நிறைவேற போது சொல்லுங்க? என்ன உடன்படிக்கை நிறைவேற போது? ஒப்பந்தம். அதாவது பேச்சுவார்த்தை உடன்படிக்கை கமிட் ஆகுது. நேற்று இதில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டார், ஐயா நான் ஒரு இடத்துல லோன் வாங்கலான் இருக்கேன், லோன் வாங்கினா என்ன செய்யணும் கேட்டார். எப்போ வரும் கேட்டேன். சீக்கிரம் வந்துடு. எவ்வளோ வரும்? ஒரு 5 லட்சம் வருன்னு. வாங்க நேராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். என்னங்க இடம் வாங்கிடலாமான்னு கேட்டார். இடம் வாங்கிடலாமா? ஒரு இருட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு அந்த இருட்டுக்குள்ள வண்டி டார்ச்சர். இப்போ தான் புது லைட் ஒருத்தர் போட்டார், பளிச்சுன்னு இருக்குது, ஊருக்கே அடிக்கும். நல்லா லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா நல்ல ஊருக்குள்ள ஒரு இடம். ஐயா இந்த இடம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், ஒரு சென்ட் 3 லட்சம் சொன்னாங்க, இப்போ எவ்வளோ தருவாங்க? இப்போயும் 3 லட்சம் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. எவ்வளோ இருக்குது? 5 லட்சம். தேத்திடலாமா? தேத்திடலாங்க, கொஞ்சம் பணத்தை இடத்த வாங்கிடுவீங்க. அப்போ லோனு ஓகே சொல்லிடுவானாரு. ஓகே சொல்லுங்க, ஏன்னா சேங்ஷன் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் லோனு வாங்குறது கடன் இல்லை, ஆல்ரெடி ஒரு பணத்தை டியூ கட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயா இந்த டியூ கட்டணும்னா அந்த டியூ யாரும் கொடுக்க மாட்டாங்க, கேன்சல் ஆகிடுவோம். அதாவது ஒரு டியூ கட்டி க்ளோஸ் பண்ணிட்டா அது என்ன அடுத்த டியூ கட்டுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. அது அவர் என்ன சொன்னா, இந்த டியூவை நான் கண்ணி பண்ணிட்டு தான் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால் இது என்ன செய்ய போகிறேன்? கண்ணி பண்ண போகிறேன்னு சொன்னார். லோன் ஓகே ஆச்சு, இடத்த வாங்க போகிறோம். ஆமென். அப்போது ஒப்பந்தத்தை இந்த மாதத்தை போடுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதம் அவர்கிட்ட நேற்று சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தையாக கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த மாதம் பணத்தை வாங்குங்க. அங்கே 15 லட்சம் சொல்லுவாங்க, 5 லட்சம் போடுங்க, மிச்சம் 5 லட்சம் 10 லட்சம் ரெடி பண்ணிடலாம். உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா பக்கத்தில் இருக்கிற இடத்துல தெரிஞ்சவர், அவர்கிட்ட 10 சென்ட் ஃப்ரீயாக கிட்ட கொடுத்துருவாரு. அப்போ சென்ட்ரா போட்டு சர்ச்சை நேராக ஓப்பன் பண்ணிடுவோம். அவருக்கு தான் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். நைட்டு 8 மணிக்கு உட்காந்து அங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் கர்த்தர். ஆக தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, உங்களோடு இருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் ஒப்பந்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகுங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்ததை இப்போ இந்த மாதத்தில் செயல்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் வாசலை திறக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை திரும்பியும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, ஆமென். அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். இந்த உடன்படிக்கையை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, அதை தொடர்ந்து பயணிங்க. வாசிப்போம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். எந்த நாமத்தினால் அவர் தரிசனமா இருக்கிறாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று யெகோவா என்று. யெகோவானா என்ன பேர் அர்த்தமா? யெகோவான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? யெகோவானா சர்வ வல்லமையுள்ள தேவன்ற அர்த்தம். அந்த நாமத்தினால யாருக்கு இடைப்பட்டிருக்கிறாரு? யாருக்கு இடைப்பட்டிருக்கிறாரு சொல்லுங்க? மோசேயோடு இடைப்பட்டு யாருக்கு பேசி இருக்கிறாரு? தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். இப்ப யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் தரிசனமா இருக்கிறாரு சொல்லுங்க? அவ்வளவுதானா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தரிசனமா இருக்கிறார். என்ன நாமத்தில் தரிசனமா இருக்கிறாரு? யெகோவா இன்னும் நாமத்தினாலே ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தரிசனமானவர் உங்களோடையும் என்னோடையும் வெளிப்பட்டிருக்கிறார். என்ன செய்ய போறார் பாப்போம், வாசிங்க. ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் நீங்க யாரு தெரியுமா? பரதேசி. இப்போ வரைக்கும் நீங்க யாரு? பரதேசி. ஆண்டு சொல்றாரு, இந்த பரதேசியா திரிகிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் தரப்போறாரு. என்ன தர தெரியுமா? கானான் தேசத்து ஆசீர்வாதம். அது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆயத்தமா போகுது. அல்லேலூயா. இது வரைக்கும் சொல்றேன், இது வரைக்கும் நான் பரதேசி. இந்த மாதத்திலிருந்து நான் உடன்படிக்கையின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை உட்பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்க போறேன். ஏன்னா என் தேவன் யாரு நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆண்டு சொன்னாரு, யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் உங்களோடு இடைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ என்று தேவன் உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். என்ன உடன்படிக்கை ஆண்டவர் இப்ப உறுதிப்படுத்தி இருக்கிறாரு? நீ இனி பரதேசி இல்ல. சொல்லுங்க, நான் இனி பரதேசி இல்ல. வீடு வாடகைக்கு மாறிக்கிட்டே இருக்கிறது, ஆலயம் மாறிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாற்றத்தை, இந்த தொழில் வாடகைக்கு மாறிக்கிட்டே இருக்குது, கம்பெனி மாறிக்கிட்டே இருக்குது, வேலை மாறிக்கிட்டே இருக்கு. ஆண்டு இனி நீ பரதேசில. நீ இருக்கிற இடம் கானானா மாறப்போகுது. இல்லை கானானுக்குள்ள நீ பிரவேசிக்க போற. சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் கானானா மாறணும், இல்லை நான் கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். விசுவாசிக்கிற ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் இன்னொரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறேன். நீ பரதேசி இல்லை. பக்கத்தில் பார்த்து, நீ பரதேசி இல்லை, நீ சுதந்திரவாளி. கானான் தேசத்து ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக போறாரு. இந்த மாதம் அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையின் ரகசியத்தை ஆண்டவர் உன்னோடு கூட பேசி ரிவீல் பண்ணி இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன நாமத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு? யெகோவா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதே நாமத்தை யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? யெகோவா தேவன் முதலாவது ஆபிரகாம் வெளிப்படுத்தினாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் என்று சொன்னாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வாசிங்க 5ஆம் வசனம் வரைக்கும். அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். உன் பெருமூச்சை நான் கேட்டுட்டேன்ப்பா. ரொம்ப பெருமூச்சு விட்டுட்டோம் நம்ம, கணக்கு இல்லாம அழுது 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 அழுது. சில நேரம் மூச்சே அடைச்சு போச்சு. அவ்வளோ கணக்கெல்லாம் எழுதுறோம். சில இந்த உலகத்தில் ஒரு பழமொழி, ஆம்பளை அழுகக்கூடாரா? ஆம்பளை அழுகக்கூடாதுன்னா வேதனை எப்படி தான் வெளிப்படுத்துறது? நம்ம அழுதோம்னா அதனால தான் ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா அவங்க அழுது புலம்பிடுவாங்க. ஆண்களாக இருக்கிறவங்க வெளியில் சொல்ல முடியாமல் வேதனையில் பட்டு பட்டு இருதயம் முழுதும் மூர்ச்சையான ஒரு சூழ்நிலை. நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, அது தேவனுடைய பாரம் உள்ள ஆண்களை சொல்கிறேன், சரிங்களா? அந்த ஆண்டு சொல்றாரு, உன் இருதயத்தின் பெருமூச்சு நான் கேட்டு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். நான் வாசிங்க அந்த வசனத்தை திருப்பியும். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு. இப்ப ஆண்டு சொல்றாரு, இது வரைக்கும் உன்னோட அடிமைத்தனத்தை ஆண்டவர் முறிக்கிறாரு. நீ அடிமைத்தனம் என்ன தெரியுமா? மேற்கொள்ளவே முடியல, பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது தெரியல. அப்படி ஒரு அடிமைத்தனத்துல வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நிறைய சொல்லுவாங்களே, இந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியுங்க? இந்த உலகத்தில் பழமொழி சொன்னேன், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, ரொம்ப நல்லாவே போல இருக்கிற மாதிரி அப்படியே தாங்கி 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 வெளியில் சொல்ல முடியாத வேதனை. ஆண்டு சொல்றாரு, உன் அடிமைத்தனத்தின் பெருமூச்சை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. வெளியில் சொன்ன வெக்கம்,
ஆண்டோட பிள்ளை சொல்லுவாங்க, அப்போ எதுக்கு இயேசுவை தேடி போன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ இருதயம் முழுவதும் அங்கலாய்ப்பு. ஆண்டு சொல்றாரு, இருதயத்தின் அடிமைத்தனத்தின் பெருமூச்சை நான் கேட்டு வாசிங்க. என் உடன்படிக்கையை நினைத்தேன். அவர் சொல்றாரு, ஹே நீ எதுக்குப்பா பெருமூச்சு விடுற? நான் உங்க அப்பாவோட பண்ண உடன்படிக்கையை நான் நினைவு கூறேன். உன் டாக்குமெண்ட், உன் அக்ரிமெண்ட், உன் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி என்கிட்ட தான் இருக்கு தெரியுமா? என்னது, எனக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடி இருக்கா, எனக்கு ஒரு அற்புதம் இருக்கா அப்படின்னா நான் நினைக்கிறேன். நீ நினைவு கொள்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயம். என்ன நம்மகிட்ட எதிர்பார்த்தாரோ சொல்லுங்க? ஒப்பு கொடுக்கறது. இனி எதிர்த்து பேச மாட்டாண்டவரே, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்துச்சு. ஆமென். அந்த ஒரே ஒரு கன்ஃபஸ்மெண்ட் நம்மளை இப்போ எங்கே கொண்டு வந்து தெரியுமா? நம் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும்படி நம் பெருமூச்சை கேட்டு அந்த உடன்படிக்கை நினைவு கூறாரு. சொல்றாரு, இந்த உடன்படிக்கை உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த ரகசியம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இனி நீ பரதேசி அல்ல. கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு சொன்னது 1000 தலைமுறையாகிய உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் 1000 தலைமுறை கிடையாது தெரியுமா? நம்ம எத்தனை தலைமுறை தெரியுமா? இன்னும் 100 தலைமுறை கூட நம்ம தாண்டல. ஏன்னா ஒரு தலைமுறைன்றது எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தலைமுறை எத்தனை வருஷம்? ஒரு தலைமுறை என்பது 33 வருஷம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தது ஒரு தலைமுறை. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 33 வருஷம். ஒரு தலைமுறை என்பது 33 வருஷம் தான், அதுக்கு மேலே தலைமுறை கிடையாது. அப்படி பாருங்க, ஆபிரகாம்ல எத்தனை தலைமுறை நம்ம வந்திருப்போம் பாருங்க. ஆபிரகாம்ல நம்ம 88வது தலைமுறை நம்ம வந்திருப்போம் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும், வரிசையா தலைமுறைகளுடைய வம்சங்கள் நீங்க படிக்கலாம். அப்போ ஆபிரகாமுடைய 88வது தலைமுறை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எத்தனை தலைமுறை நம்ம இருப்போம் தெரியாது. நிச்சயமா 1000 தலைமுறைக்கு உள்ளதா இருப்போம். ஆமென். எப்படி 100 200 தலைமுறைகளா இருப்போம். ஆனால் நிச்சயமா 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறாரு. கர்த்தர் நல்லவர். வாசிங்க அந்த வசனத்தை. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உன் அடிமைத்தனத்தின் சுமையை நான் நீக்க போறேன். கரங்களை தட்டி கதை நிறுத்துங்க. போதும், இனிமேல் நீ சுமக்க வேண்டியதில்லை. பல கஷ்டத்தை ஏன் சுமக்கணும்னு தெரியல. இது எதுக்குன்னு நமக்கு வந்துச்சுன்னே தெரியல. நல்லா ஒரு காரியத்தை பண்ணியிருப்போம், ஆனால் பிரச்சனை வரும். ஆண்டு சொல்றாரு, இது அடிமைத்தனத்தின் சுமை. இன்றையிலிருந்து உன் இருதயத்திலே, உன் வாழ்விலே, உன் சரீரத்திலே, உன் தொழிலிலே, உன் குடும்பத்திலே எகிப்தின் அடிமைத்தன சுமையை தேவன் அகற்றி விட்டார். கரங்களை தட்டுங்க. நான் இனி சுமக்க வேண்டியது இல்லைங்க, ஏன்னா தேவன் நீக்கிட்டாரு. அல்லேலூயா. வாசிப்போம். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திய சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அக்ரிமெண்ட்டை நான் ரிவீல் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரகசியத்தை கொடுத்துட்டேன். இனி நீ எவனுக்கு அடிமை இல்லை. சொல்லுங்க, நான் இனி யாருக்கு அடிமை இல்லை? எகிப்துக்கு அடிமை இல்லை, எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனமாக என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒப்புரவாக்கப்பட்டேன், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய உடன்படிக்கையை சுதந்தரிப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டேன். வார்த்தை என்னோடு பேசுகிறது, வார்த்தை எனக்கு உறுதியாய் உடன்படிக்கையை வெளிப்பட்டிருக்கிறது. நான் சீக்கிரம் அதை எழுத்தின் வடிவமாக பார்க்க போறேன். ஆமென். யாரெல்லாம் அதை பார்க்க போறீங்க? யாரெல்லாம் எழுத்தா பார்க்க போறீங்க? நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்ப போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். டாக்குமெண்ட் இங்கே கொண்டு வந்து சாட்சியை நிற்க போறீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டது. உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்டு இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் ரெஜிஸ்டர்ட் காப்பியான இந்த டாக்குமெண்ட் வரப்போது உயிருள்ள சாட்சியாக நீங்கள் டிசம்பர் மாதம் நிற்க போறீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் தேவன் உங்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நினைத்திருக்கிறார் என்ற உத்தரவாதத்தோடு நீங்கள் வரப்போறீங்க. அல்லேலூயா. மகிழ்ந்து பாடக்கூடிய நாட்கள் சமயமாக இருக்கிறதுங்க. கர்த்தர் கடைசி 5ஆம் வசனம் மட்டும் வாசித்து முடிப்போம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய். யாருக்கெல்லாம் சொல்லுங்க? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும். எங்கேயுமே தேவன் விட மாட்டாருங்க. 3 கமிட்மெண்ட் தெரியுமில்ல? இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடுற 3 காரியம் முடிஞ்சிச்சுன்னா இனி உங்களுக்கு உயிர் மிச்சு தான் தெரியுமில்ல?
அப்போ 3 காரியத்தை ஆண்டவர் முடிக்கிறார். இந்த 3வது மாதம் 3 மாதங்கள் முழுவதும் உடன்படிக்கையில் முழுவதும் சுதந்திரிக்க போகிற மாதம். 3வது மாதம் முடிந்து 2025 பிரவேசிக்கும் போது நீங்கள் உயிர் தெழுந்து நிற்க போகிற நாள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தவராக உங்களுக்குள் தம் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் காணத்தக்க வருடமாய் தேவன் 2025 தேவன் வைப்பார். உங்கள் அடிமைத்தனங்கள் இன்றோடு முறிக்கப்பட்டது, உங்கள் பெருமூச்சு இன்றோடு முடிவுக்கு வந்தது, உங்கள் சுமைகள் நீக்கப்பட்டது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை நினைத்திருக்கிறார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த 3 நாட்கள் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 நாட்கள் ஆண்டவர் எங்க இருந்தா தெரியுமா உங்களுக்கு? கல்லறைக்குள்ள இருந்தாரா? இல்ல, பாதாளத்துக்கு கீழ் போய் கட்டப்பட்டவர்களை அவர் கட்டவிழ்க்கிறார். சொல்லுங்க, அந்த கட்டப்பட்டிருக்கிறது நான் தாங்க. இந்த பூமின்ற இந்த பாதாளத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த 3 மாதத்துக்குள் நம் வாழ்க்கையில் இருக்க அநேக கட்டுக்களை கட்டவிழ்க்க போறார். உயிர் தெழுந்தவனாய் தேவனை துதிக்கிறவனாய் லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வரும்போது அவன் சரீரம் முழுவதும் கட்டப்பட்டவனாய் இருந்தான். ஆண்டவர் சொல்ல, அவன் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க சொன்னார். அவன் உயிருள்ளவனாய் காணப்பட்டான். இந்த 3 மாதமும் உங்கள் சரீரத்தில் இருக்க அத்தனை கட்டுகளும் தேவன் கலட்ட போகிறாரு. சொல்லுங்கள், 1வது கட்டு பெருமூச்சு கட்டு, 2வது கட்டு அடிமை கட்டு, 3வது கட்டு சுமைகளின் கட்டு. இந்த 3 கட்டை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து போட போகிறாரு. நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை முழுவதும் சுதந்திரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா! தேவனுடைய கரம் உங்கள் மேலே நீட்டப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்கள், 1வது உடன்படிக்கை இந்த மாதம் என்ன நிறைவேற போகுது? வார்த்தை என்கிற உடன்படிக்கை. அடுத்த மாதம் என்ன உடன்படிக்கை நிறைவேற போகுது? எழுத்து என்ற உடன்படிக்கை. அடுத்த மாதம் என்ன உடன்படிக்கை நிறைவேறுவது? சுதந்திரிக்க போகிற உடன்படிக்கையாக, ஜீவனுள்ள உடன்படிக்கையாக வெளிப்பட போகுது. அப்படி எழுந்திருப்போம்.